அந்த பாவித்தாய் தன் சொந்த குழந்தையையே மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுச்சு. பாவம், அந்த சின்ன உயிர் எவ்வளவு பயந்து துடிச்சிருக்கும். மலைக்கு அடியில விழுந்த அந்த குட்டி பூனைய ஒரு சிவிங்கி புலி துரத்த ஆரம்பிச்சது. உயிருக்கு பயந்து ஓடுன அந்த பிஞ்சு மனசு ரொம்ப வேதனையில துடிச்சது. மழையில நனைஞ்சு பசியில அழறப்போ அந்த குட்டிக்கு உதவ யாருமே இல்லை. புழுக்களை பார்த்தோம், இலைகள்ல விழற தண்ணியை குடிச்சோம். அந்த கஷ்டமான நேரத்தை கடந்துச்சு. அங்கே அந்த குட்டியோட அப்பாவும் அம்மாவும் எதை பத்தியும் கவலைப்படாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குட்டி மட்டும் தனியா காட்டுல போராடிச்சு. கிடைச்ச புழுக்களையும் பழங்களையும் சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிட்டு ஒரு மரப்பொந்துல பாதுகாப்பா தூங்கி தன்னோட வாழ்க்கையை தொடருது. யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு அந்த குட்டி ஏங்குது. இன்னொரு பக்கம் அந்த அப்பா பூனை தன் குழந்தைய தேடி ஒவ்வொரு தெருவா அழையுது. ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அந்த குட்டி பூனை இப்ப தன்னந்தனியா ஆப்பிள்களை பறிச்சு சாப்பிட்டு காட்டுல வாழ பழகிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு அன்பான பெரியவர் அதை காப்பாத்துறாரு. அவருக்கு துணையா இருந்து ஜாலியா பாராஷூட்ல பறந்து வாழ்க்கையை ரசிக்குது. இறுதியில போலீஸிடம் புகார் அளிச்சு குழந்தைய தள்ளிவிட்டு அந்த பாவி தாய்க்கு தண்டனை வாங்கி கொடுக்குது. கடைசியில தன் அன்பான அப்பாவோட சேர்ந்து குட்டி பூனை மகிழ்ச்சியா வாழுது.